கருத்துக்கள் மோதும் மேடை, உண்மைகள் பேசும் அரங்கம், அனிமேட்டட் அரசியல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கெவல் ஸ்டுடியோ வழங்குகிறது. வணக்கம் நண்பர்களே, இது அனிமேட்டட் அரசியல். இன்றைய விவாதம்: மக்களுக்கு உண்மையிலே தங்களின் தலைவரை தேர்ந்தெடுக்க தெரியுமா? முதலில் ஆதரவு தரப்பின் கருத்தை கேட்போம். நிச்சயமாக தெரியும். இன்றைய மக்கள் 30 ஆண்டுகளுக்கு முன் இருந்த மக்கள் அல்ல. சமூக வலைத்தளங்கள், செய்தி ஊடகங்கள், நேரடி தகவல்கள் இவை அனைத்தும் மக்களுக்கு அரசியலை புரிந்து கொள்ள உதவுகின்றன. இன்று மக்கள் வெறும் கட்சி சின்னத்தை மட்டும் பார்க்கவில்லை. வேலைவாய்ப்பு, கல்வி, சாலை, மருத்துவம் இவற்றை வைத்து ஆட்சியை மதிப்பிடுகிறார்கள். நான் இதை ஏற்கவில்லை. மக்கள் அனைவரும் தகவல்களை ஆய்வு செய்து வாக்களிக்கிறார்கள் என்று கூற முடியாது. பல இடங்களில் இன்னும் உணர்ச்சி, இயனம், இலவச வாக்குறுதிகள் இவற்றின் தாக்கம் அதிகமாக உள்ளது. ஒரு நல்ல தலைவர் யார் என்பதை விட யார் நம்மை அதிகம் கவர்கிறார்கள் என்பதையே சிலர் பார்க்கிறார்கள். அதனால் தவறான தேர்வுகளும் தொடர்ந்து நடக்கின்றன. இருதரப்பும் வலுவான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். மக்கள் உண்மையிலேயே சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்களா அல்லது உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவு செய்கிறார்களா? கடந்த காலத்தில் தவறுகள் நடந்திருக்கலாம், ஆனால் மக்கள் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு தலைவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? மக்களுக்காக உண்மையாக உழைத்தாரா? ஒரு அரசாங்கம் செய்த நல்ல விஷயங்களையும் பார்க்க வேண்டும். மக்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நேரடியாக உணர்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் முடிவு செய்கிறார்கள். ஆனால் தகவல் அதிகமாக இருப்பது மட்டும் போதாது. தவறான தகவல்களும் அதே வேகத்தில் பரவுகின்றன. சில நேரங்களில் மக்கள் உண்மையை விட உணர்ச்சியையே நம்புகிறார்கள். அதுவே ஜனநாயகத்திற்கு ஆபத்து. இருதரப்பும் முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கின்றன. ஒரு கேள்வி: மக்களின் முடிவை மாற்றுவது யார்? தலைவர்களா, ஊடகங்களா அல்லது மக்களின் சொந்த சிந்தனையா? ஜனநாயகத்தின் அடிப்படை சக்தி மக்கள். ஒரு தலைவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் மக்களின் ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அதனால் இறுதியில் சரியான முடிவை எடுக்கும் சக்தி மக்களிடமே இருக்கிறது. மக்களிடம் சக்தி இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் சக்தி மட்டும் போதாது. அறிவார்ந்த முடிவெடுக்கும் பழக்கமும் தேவை. ஆராயாமல் அளிக்கப்படும் வாக்கு தவறான தலைவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கலாம். இறுதி முடிவு எப்போதும் மக்களுடையதே. ஆனால் அந்த முடிவு முழுமையான தகவலின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சரி, இப்போது இறுதி சுற்றுக்கு செல்லலாம். அப்படி என்றால் ஏன் பல இடங்களில் அதே தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன? ஒவ்வொரு தேர்தலுக்கு முன் புதிய வாக்குறுதிகள், தேர்தலுக்கு பிறகு பழைய பிரச்சனைகள். இன்று மக்கள் முன்பை விட அதிக விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். ஒரே ஒரு பேச்சை வைத்து முடிவு செய்வதில்லை, செயல்களை பார்த்து மதிப்பிடுகிறார்கள். அதனால் மக்களின் அரசியல் முதிர்ச்சி தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. அது எல்லோருக்கும் பொருந்தாது. இன்னும் பலர் பிரபல முகங்கள், உணர்ச்சி அரசியல் இவற்றின் தாக்கத்தில் முடிவெடுக்கிறார்கள். இதுதான் நாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய சவால். ஒரு நல்ல தலைவரை உருவாக்குவது அரசியல்வாதிகள் அல்ல, மக்களே. நாளை தமிழ்நாட்டை உருவாக்குவது